ஏய் போஸ்டிங்ஸ்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன கேஸ் பார்த்த நீ? இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாமே ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் தான். Oh, stroke. Tell one important information like everyone should know about stroke. ஓகே, சிம்பிளா ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா பி ஃபாஸ்ட் தான். பி ஃபாஸ்டா அப்படின்னா என்ன? பி ஃபாஸ்ட்ன்றது கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் பி ஃபாஸ்ட்ன்றது அக்ரோனம் வந்து ஒரு பேஷண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பின்றது பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இனிஷியலாக பார்க்குறப்போ தலை சுற்றுது, பேலன்ஸ் இஷ்யூ வருதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிடும். பட் நம்ம இக்னோரே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஈன்றது ஏதாவது கண்ணு மங்களா இருக்கு, இல்லை சில பேருக்கு விஷனே லாஸ் ஆயிடும். அதையுமே ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான வார்னிங் சைன் தான். இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ட்ரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த பேஷண்ட்ஸை நம்ம ஸ்மைல் பண்ணி பார்க்க சொல்லணும். அப்படி நம்ம ஸ்மைல் பண்ணுறப்போ ஒரு பக்கம் இருக்கிற ஃபேஸ் வந்து ட்ரூப்பிங்காக இருக்கும். இப்படி ட்ரூப்பிங்காக இருந்துச்சுன்னா we should act immediately. வெயிட் அப்ப ஏனா ஆன்சர் கரெக்ட். இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பக்கவாத இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட் காமனா சொல்ற சிம்டம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கிற கையோ இல்ல காலோ வந்து வீக்னஸா இல்ல நம்னஸா இருக்கும். இதுவே முக்கியமான ஒரு வார்னிங் சைன் தான். எஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்க்கு ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச், நம்ம குளறுபடியான வாய்ஸ் இருக்கும். அதையுமே நம்ம முக்கியமான வார்னிங் சைன் ரெகனைஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். டீயை பொறுத்த வரைக்கும் டைம் டு கால் எமர்ஜென்சி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இமீடியட்லி நம்ம எமர்ஜென்சி கால் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். ஓகே, அப்ப மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு அப்புறம் இமிடியேட்டா பிசியோதெரபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா. ஏர்லியரா பிசியோதெரபி ரீஹாபிலிட்டேஷன் ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்றது மூலமா அவங்களுக்கு பேலன்ஸ், வாக்கிங், இண்டிபெண்டன்ஸ், ஹேண்ட் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு மல்டிபிள் காம்பனன்ட் நம்மளால இம்ப்ரூவ் பண்ணவே முடியும். Okay, this is actually an informative information. Like everyone should know about it. இந்த மே வந்து நம்ம ஸ்ட்ரோக் அவேர்னஸ் மந்த் தான் செலிப்ரேட் பண்றோம். முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் அப்படின்ற ப்ரோட்டோகாலை வந்து யூஸ் பண்ணோம். பட் இப்போ வந்து நம்ம ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் வந்து பி ஃபாஸ்ட் அப்படின்ற ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா இந்த பேலன்ஸும் விஷன் லாஸையும் முக்கியமான ஏர்லி சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் தான். நம்ம எவ்வளவு சீக்கிரமா இந்த சிம்டம்ஸ்லாம் நம்ம ரெகனைஸ் பண்றோமோ அவ்வளோ சீக்கிரம் இட் இம்ப்ரூவ் த ரெக்கவரி அண்ட் ஈவன் இட் சேவ்ஸ் லைஃப். பிகாஸ் as a physiotherapist, early awareness is also the part of the rehabilitation. Recognize stroke early. Respond quickly. Recover stronger. Because be fast, every second matters. Until then, keep following, keep supporting. Thank you for watching.